ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசிப்போமா. இட்லி, தோசை, சாப்பாடு, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே இந்த சட்னி சூப்பராக இருக்குங்க. அது ஒரு சிம்பிளாகவும் டேஸ்டாகவும், சின்ன வெங்காயம், பூண்டு, தேங்காய் மூணுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டாகவும் எப்படி செய்யணுங்கிறத பார்த்துடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு நான் இந்த ஸ்பூனில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுப்பு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா, கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா ஒரு இனுக்கு கருவேப்பிலை, இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி பழத்தை ஆட் பண்ணிடலாம். ஒரு 4 தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம், பூண்டு, தேங்காய் மூணுமே தேவைப்படாதான் நான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தக்காளி சட்னிக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய், பூண்டு இதெல்லாமே போடுவாங்க, சின்ன வெங்காயமும் போடுவாங்க. அது எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளா உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பை வச்சு செய்யறது யார் வேணாலும் செய்யலாம். பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூடவே கலருக்காக நான் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வரமிளகா போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டு தக்காளி நல்லா கொலையா வதங்கணுங்க. ஒரு மூடி போட்டு வச்சிருங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். நல்லா குழஞ்சதுக்கு அப்புறமா பார்ப்போம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்க, தக்காளி நல்லா குழஞ்சு வெந்திருக்கு. இந்த டைம்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கலருக்காக ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகாவை எடுத்து வச்சுட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. இது கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க. ரொம்ப சிம்பிளான தாளிப்பு தான். எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியோட கலந்துடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஒயிட் ரைஸோட எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம், பூண்டு, தேங்காய் இல்லாமல் செய்கிற சட்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.